செம்மையான ஒரு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த ஆட்டுக்காலை போட்டுட்டு நல்லா சுடுதண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணியை முன்னாடியே சேர்த்து ஒரு 10 விசில் விட்டுருங்க. அடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. தனியாக வெங்காயம் தக்காளியை வணக்கிட்டு மிக்சியில் அடித்து அதையும் இதோட சேர்த்திக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால் பொடி, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்திட்டு பச்சை வாசனை போக நல்லா வணக்கி விட்டுருங்க. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா வேக வச்ச இந்த ஆட்டுக்காலை எடுத்து குழம்போடு சேர்த்துக்கோங்க. பஞ்சு மாதிரி வெந்திருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுலேயே தேவையான அளவுக்கு தேங்காயை அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும்.